தம்பி விஜய் பெரியார் சிலைக்கு மாலை தானே போட்டாரு, உடனே அவரை பெரியாரிஸ்ட்னு முத்திரை குத்துருவீங்களா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படியும் தம்பி விஜய் நம்ம கூட கை கொடுத்துருவாரு. வர 2026 தேர்தலில் தம்பி விஜய் கூட கூட்டணி போட்டு மாஸ்க் காட்டலாம்னு காத்திருந்தாரு சீமான். ஆனா இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்காத குறையா நடிகர் விஜய் சமீபத்துல ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு நேரா பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நடிகர் விஜய் யாரோட சிலைக்கும் நேரடியா போய் மரியாதை செலுத்தியது கிடையாது. ஆனா திராவிடத்தை தூக்கி பிடிச்ச பெரியார் பிறந்த நாளுக்கு அவர் நேரடியா அவரோட நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தியதுதான் எல்லோருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. விஜயோட அரசியல் கொள்கை தமிழ் தேசியத்தை பின்பற்றணும் நம்பிக்கையோடு இருந்த சீமானுக்கு விஜயோட இந்த செயல் ரொம்பவே ஏமாற்றத்துல முடிஞ்சிருச்சு. நான் பெரியார் கொள்கைகளை தான் ஏற்க போறேன், அவரை தான் பின்பற்ற போறேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு நடிகர் விஜய். விஜயோட இந்த செயல் மற்ற கட்சிகளுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்திருக்கும். ஆனா சீமானுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். இவர் ஏதாவது புதுசா பண்ணுவார்னு பார்த்தா இவரும் திராவிட சாயல தான் புசிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் விமர்சனம் செய்தாலும் நிறைய பேர் விஜயை பாராட்டவும் செய்திருக்காங்க. என்னதான் தனக்கு ஏமாற்றம் கிடைச்சாலும் அதை வெளியில காட்டிக்காம இன்னும் விஜய் நம்பிட்டு இருக்காரு சீமான். இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டாரு, திராவிடத்தை தான் பின்பற்ற போறாருன்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பதில் பேசியிருக்காரு சீமான். பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யார் மரியாதை செய்யல, பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யாம இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் தம்பி மாலையை கையில வச்சுக்கிட்டு நான் பெரியார் கொள்கைகளை பின்பற்ற போறேன், திராவிடத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் பேசினாரா சொல்லுங்க. மாலை மட்டும் தானே போட்டாரு, உடனடியா நீங்களாவே நினைச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்க விஜய் திராவிட அரசியலை பின்பற்ற போறாருன்னு. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பெரியார் அப்படிங்கிறவர் யாரு? அவர் ஒரு பொது அடையாளமா இல்ல திராவிட அடையாளமா? மாலையை வச்ச உடனே அவர் திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்னு கேள்வி கேட்கறீங்க. தமிழ் தேசியத்துக்கான தலைமையோ குறியீடோ இல்லைன்னு அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் பெரியார் பக்கம் போயிட்டாரு, அப்போ அது திராவிட அரசியல்னு. அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான நாள் வந்துச்சு. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளாரோட நினைவு தினம் வந்துச்சு, தமிழ் தென்றல் திருவிக்கா நினைவு தினம் வந்துச்சு, அதுக்கு பிறகு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனோட நினைவு தினம் வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்பும் மரியாதையும் இல்ல. இது எங்க அடையாளம், தூய தமிழரோட அடையாளம். ஆனா நீ அவங்களுக்கு மாலை போடல. ஏன்? ஏன்னா நீ அவங்களை நிராகரிக்கிற, உன்னோட திராவிட கொள்கையை மட்டுமே தூக்கி பிடிக்கிற. வர அக்டோபர் 27ஆம் தேதி என் தம்பி நான் திராவிடத்தை தான் பின்பற்ற போறேன்னு சொல்றாரான்னு பாருங்க. பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம், அவரோட கோட்பாட்டை எடுத்துக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டி. கோட்பாடுகளை ஏற்கிறதுக்கும் ஆசானா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க இவங்களோட கோட்பாடுகளை மட்டும் ஏத்துக்கிறோம், ஆனா அதுக்காக இவங்க எங்க தலைவராகிட முடியாதுல்ல. எனக்கு தலைவன்னா அது ஜீவானந்தம், சிங்காரவேலர், நல்ல கண்ணு, இந்த மாதிரியான ஆட்கள் தான். இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் அவங்கள ஏற்கணும்? தகப்பனையும் தலைவனையும் என்னைக்கும் கடன் வாங்க முடியாது தம்பி அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா பேசி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு சீமான். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாலை போட்டதுக்காகலாம் என் தம்பி விஜய் பெரியாரை ஏத்துக்கிட்டதா நாங்க நினைக்க மாட்டோம். விஜயோட முதல் மாநாடு வர அக்டோபர் 22ஆம் தேதி நடக்குது. அந்த மாநாட்டுல தம்பி விஜய் ஆமா நாங்க திராவிடத்தை தான் பின்தொடர போறோம்னு சொல்றாரான்னு பாருங்க அப்படின்னு கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கே பதில் கேள்வி கேட்டிருக்காரு சீமான். இவ்வளவு நடந்த பிறகும் சீமான் எந்த நம்பிக்கையில விஜய்க்காக காத்துட்டு இருக்காரோ, எதை வச்சு அவர் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறாருன்னு பேசிட்டு இருக்காருன்னு தான் தெரியல.